வணக்கம் நேர்களே. வாரத்தின் கடைசி நாள் நமது சந்தைகள் ஒரு வாலட்டைலுடன் நடந்து கடைசியில் பார்த்தோம்னா நெகட்டிவ் க்ளோஸ் ஆக முடிஞ்சது. கிட்டத்தட்ட 150 புள்ளிகள் குறைந்து 22,000க்கு கீழே 21,996 முடிவடைந்திருக்கிறது. அதாவது இதில் வந்து 2 விஷயங்கள் வரும் அந்த டேட்டாவில். ஒன்று வந்து கடைசியாக நடந்த ரேட்டு, இன்னொன்று வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸ் வெயிட்டட் ஆவரேஜ் ரேட்டு. நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம எடுத்துக்கிறது வந்து லாஸ்ட்டாக நடந்த ரேட்டை தான் எடுத்துக்கிறோம், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்துக்கிறது இல்லை. வெயிட்டட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 22,000க்கு மேலே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை. நம்ம வந்து இதுதான் ஆக்சுவல் வே ஆஃப் நம்ம மார்க்கெட்டை பார்த்துட்டு அதுதான் நம்மளுடைய வியாபாரத்தை எப்படி பண்ணணுங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிறது. ஓகே. ஸோ அதுபோல் மிட் கேப் வந்து பார்த்தோம்னாக்க 0.4% லோவர். மறுபுறம் ஸ்மால் கேப் வந்து ஏறி இருக்கு கிட்டத்தட்ட 0.4%. அட்வான்சஸ் 938, டிக்ளைன்ஸ் பார்க்கும்பொழுது 1326. ஸோ 1:1.5 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லலாம். மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 1.3% இன்னைக்கு ஏறி இருக்கு. அதனால் இட் இஸ் இன்க்ரீசிங் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது நெகட்டிவ் சென்டிமெண்ட் இன் த ப்ராடர் மார்க்கெட் இன்றைய தினம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ துறைகளை பார்க்கும் பொழுது மெட்டல் எஃப்எம்சிஜி தான் இன்றைக்கி டாப் கைனஸ். ஆட்டோமொபைல், எனர்ஜி, ஃபார்மா அண்ட் ஐடி பார்த்தோன்னா டாப் லூசர்ஸ் டுடே. அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஏறின பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா யூபிஎல், பாரதி, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், அதானி என்டர்பிரைசஸ், ஹிண்டால்கோ, அதானி போர்ட்ஸ், டாடா கன்சியூமர், பிரிட்டானியா, மாருதி சுசுகி இவையெல்லாம் ஏறிய பங்குகள் என்று சொல்லலாம். இறங்கிய பங்குகள்னு எடுத்துட்டோம்னாக்க எம்என்டம், பிபிசிஎல், கோல் இந்தியா டாப் லூசர்ஸ் வந்து நிஃப்டி 50 டுடே. மெயினாக வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிலாம் ஒரு அழுத்தம் இருக்குது. ஸோ என்னத்தினாலும் பார்த்தோம்னாக்க பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸ் வந்து ₹2 குறைச்சிருக்காங்க இல்லையா, அதனால். பட் மறுபுறம் இந்தியன் ஆயிலினுடைய சேர்மன் என்ன சொல்லியிருக்காருனாக்க பாட்டம் லைன் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து பாதிக்காது இந்த ₹2 இறங்கினதில் அப்படிங்கிற விஷயத்தையும் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய முதலீட்டினை இந்த பங்குகள்லாம் நம்ம வந்து துவக்கிக்கலாம். மேலும் எலெக்ஷன் பேனல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க நாளைய தினம் வந்து எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க மதியம் 3 மணிக்கு. ஸோ அதன் பிறகு அடுத்த வாரம் எப்படி இருக்குன்றது நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் பார்க்கலாம். மேலும் தங்கம் பார்த்தோன்னா ₹150 அதிகரித்து 65,745லையும், வெள்ளி கிட்டத்தட்ட ₹500 அதிகரித்து 75,715லையும், குரூடாயில் ₹49 இறங்கி 6,693லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்க ஹெச்ஏஎல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. 8,073 கோடி ரூபாய்க்கு 34 அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர்ஸ் வாங்குவதற்காக. ஸோ அதனால் அது ஹெச்ஏஎல் வந்து தட் இஸ் அ நியூஸ் ஃப்ரம் மார்க்கெட். அதுமாரி இதில் பார்த்தோம்னாக்க பிஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கிட்டத்தட்ட 1,940 crores ஆர்டர் ஃப்ரம் எல்என்டி மற்றும் நம்மளுடைய இந்தியன் நேவியிலேருந்து அந்த சென்சார் ஒயர்லெஸ். ஸோ இதுவும் வந்து இப்போ ரீசெண்டாக கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்டர்ஸு. மேலும் இன்றைய தினம் பெருசாக ஒன்றும் பிளாக் டீல் இல்லை. ஸோ இன்றைய தினம் நம்மளுடைய சந்தைகளுடைய போக்கை பார்க்கும் பொழுது காலையில் 22,120ங்கிற ஒரு உச்சத்தை தொட்டுது. அதிலிருந்து மலமலன்னு இறங்க ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு பார்த்தோம்னாக்க ஒரு டவுனு, அதுதான் லோ இன்னைக்கு 21,931. பிறகு மறுபடியும் லேசாக ஏறினது, ஒரு வாலட்டைல் மூவோடு இருந்ததுன்னு சொல்லலாம். லோலேருந்து பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 60 புள்ளிகள் மேலே ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தோன்னா ஒரு 100-120 புள்ளிகள் ரெக்கவரியை பார்க்க முடிஞ்சது. மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக நவ் இட் இஸ் எக்ஸ்பெக்டிங், நிறைய இன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கிறது, அது கொடுக்காததுனால அதனால் வந்து திருப்பி அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அதனால் வரும் வாரம் தான் நமக்கு வந்து அதனுடைய இம்பேக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறத பார்க்க முடியும். அதுபோல் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சரோட வால்யூமும் பார்த்தோம்னாக்க எபோவ் ஆவரேஜ். பட் கேஷ் மார்க்கெட் வால்யூம்ஸும் 2 நாளாக ஏறிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது என்னென்னா இட் இஸ் லுக்ஸ் லைக் ஒரு பாட்டம் ஃபிஷிங் அப்படிம்போம். ஸோ
ஸோ அது இந்த லெவலில் பாட்டம் ஃபிஷிங்கா இல்லை 21,800 அப்படிங்கிறத பார்க்கணும். அதுபோல் இன்றைய தினம் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் 2ங்கிறது வந்து 21,914 அதுக்கு மேலே ஸ்லைட்லி வந்துட்டு தான் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் சப்போர்ட்டை வந்து டச் பண்ணி S2 டச் பண்ணுறதுனால மார்க்கெட் இதிலிருந்து மேலே ஏறுமா இல்லை இதிலிருந்து இன்னும் ஃபர்தராக கீழே இறங்குமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய சிறப்பு பதிவிலே பேச இருக்கிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.